இப்போ இந்த ஸ்பீக்கர் அவுட்டு கிரவுண்டை நம்ம 5 சேனல் ஸ்பீக்கர் அவுட்டுக்கு நம்ம லிங்க் பண்ணணும். இப்போ லாஸ்ட் வீடியோவில் அந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டை நம்ம பற்ற வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சிஏ ஜாக்கு 3 போட்டிருக்கேன். இது வந்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டருக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் கிரவுண்டு ஒயரை நம்ம பற்ற வைக்கணும். அதுக்கு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். வயரை நல்லா சீவி விட்டுட்டு அதை கரெக்டாக அந்த 3 ஆர்சிஏ ஜாக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கிரவுண்டு, அதாவது பாடி கிரவுண்டு மட்டும் நம்ம பற்ற வைக்கிறோம். அந்த ஆர்சிஏ ஜாக்கோட கிரவுண்டு இப்போ பற்ற வச்சாச்சு. மேலே 2 சேனலு, கீழே 3 சேனல், மொத்தம் 5 சேனல் பற்ற வச்சாச்சு. இந்த கிரவுண்டு வந்து ஆடியோ போர்டு இன்புட் வோல்ட் கொடுத்தோம்ல, அந்த இடத்துல இந்த கிரவுண்டு எடுப்போம்ல, அங்கேருந்து தான் நான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சப்வூஃபருக்கு ஸ்பீக்கர் அவுட்டு நம்ம பற்ற வைக்கலாம். சப்வூஃபர் வந்து மோனோ அவுட்டுங்கிறனால கிரவுண்டு எடுக்கக்கூடாது. அதனால் அதை மட்டும் தனியாக நம்ம 2 ஒயரு பற்ற வச்சிடலாம். ஒரு வயலட் ஒன்று, பிளாக் ஒயர் ஒன்று பற்ற வைக்கிறேன். அது சப்வூஃபர் ஆடியோக்கு. அது தனியாக நம்ம வயரை எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டாச்சு. அடுத்து வந்து இந்த ஸ்பீக்கர் அவுட்டு ப்ளஸ் அவுட்டு பூரா 5 சேனலுக்கு நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஒயரை பற்ற வைக்கிறேன், அதாவது ஸ்பீக்கர் ஒயர். அடுத்து ஃப்ரண்ட்டு ரைட்டு ஸ்பீக்கர் ஒயரை பற்ற வைக்கிறேன். அதுக்கடுத்து சரவுண்டு லெஃப்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன். அந்த ஆர்சிஏ ஜாக்கில் அந்த ஃபஸ்ட்டு பின்னு, அதாவது ப்ளஸ்ஸு பின்னில் பற்ற வைக்கிறேன். அடுத்து சரவுண்டு ரைட்டு பின்னை பற்ற வச்சுருக்கேன். இப்போ வந்து சென்ட்ரு ஸ்பீக்கர் அவுட் ஒயரை பற்ற வச்சுருக்கேன். இது பூராமே 5 சேனல் ஸ்பீக்கர் அவுட்டுக்கு பற்ற வச்சாச்சு. ஒயரை ஓர்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஆடியோ போர்டுக்கு இன்புட் லைன் கொடுக்கணும். ஆடியோ சிக்னல் இன்புட்டு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி 5 சேனலுக்கு 5 கலர் ஒயரை எடுத்திருக்கேன். அதை இந்த போர்டில் பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து ஃப்ரண்ட்டு ரைட்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து சென்ட்ரு ஒயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து சரவுண்டு லெஃப்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து சரவுண்டு ரைட் ஒயரை பற்ற வைக்கிறேன். மொத்தம் 5 சேனலு சிக்னல் இன்புட் ஒயரை பற்ற வச்சாச்சு. இதுக்கு டோட்டலாக ஒரே ஒரு கிரவுண்டு ஒயரை பற்ற வச்சுக்கலாம். இந்த இன்புட் சிக்னலுக்கு அது சென்டராக பார்த்து ஒரு கிரவுண்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 5 சேனல் இன்புட்டு கிரவுண்டு ஒயர் எடுத்தாச்சு. இப்போ சப்வூஃபர் லைனை நம்ம கொடுக்கணும். அதுக்கு வோல்ட் லைனை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஏற்கனவே வோல்ட் லைனை கொடுத்த இடத்துலேருந்தே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு -12 வோல்ட் லைனை எடுக்கிறேன். அடுத்து கிரவுண்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். அதுக்கடுத்து +12 வோல்ட் லைனை பற்ற வைக்கிறேன். இது அப்படியே நம்ம இந்த சப்வூஃபர் ஆடியோக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ இந்த ப்ரோலாஜிக் போர்டில் வோல்ட் லைன் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ ஆடியோ போர்டில் இந்த பக்கம் லைன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு +12 வோல்ட் லைனில் பற்ற வைக்கிறேன். அடுத்து -12 வோல்ட் லைனு பற்ற வைக்கிறேன். அடுத்து கிரவுண்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். இது வந்து ப்ரோலாஜிக் போர்டு பவர் சப்ளை இன்னு. இப்போ லேசாக வந்து நம்ம தின்னர் வச்சு அந்த வோல்ட் இன்புட் கொடுத்த லைனு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பேஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது, அதுக்காக. இப்போ இந்த 5 சேனல் ஆடியோ போர்டை நம்ம ஸ்க்ரூ போட்டு நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம். ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த ஒயர் வந்து சப்வூஃபர் ஸ்பீக்கர் அவுட்டு, இது வோல்ட் லைனு,
இது 5 சேனலு இன்புட் லைனு, இது வோல்ட் லைனு. இது வந்து ப்ரோலாஜிக் போர்டுக்கு டேல் பவர் சப்ளை வோல்ட்டு கொடுக்கணும். அது வந்து 12 தகுந்த மாதிரி நம்ம இந்த ப்ரோலாஜிக் போர்டை நம்ம டிசைனிங் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்யணும்னா, அந்த வோல்ட் லைனுக்கு மட்டும் நம்ம ஒரு சின்ன ஸ்லீவ் போட்டுக்கலாம். இந்த ப்ரோலாஜிக் போர்டு வைக்கிற அளவுக்கு நம்ம அந்த வயரை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அடுத்து வந்து இந்த ஆடியோ போர்டு 5 சேனலுக்கு ஆடியோ சிக்னல் இன்புட் லைன்லாம் கொடுக்கணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் கண்ட்ரோல் வைப்போம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வயரை நம்ம கரெக்ட் பண்ணி அந்த இன்புட் வயருக்கு நம்ம ஒரு ஓஸு சொருகிக்கலாம். கரெக்டாக நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சொருகிக்கலாம். இப்போ இன்புட் வயருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இந்த சப்வூஃபர் ஆடியோ போர்டை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு வயரை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த சப்வூஃபர் ஆடியோ அவுட் இருக்குல்ல, ஸ்பீக்கர் அவுட்டு, அதுக்கு நம்ம ஓஸு சொருகிக்கலாம். நம்ம சொருகிட்டு அந்த போர்டு வைக்கிற அளவுக்கு அந்த ஸ்பீக்கர் அவுட்டை வயரை நம்ம கட் பண்ணி சரி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வோல்ட் வயருக்கு நம்ம ஓஸ் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து சப்வூஃபர் ஆடியோக்கு பற்ற வைக்கலாம். இது கிரவுண்டு வயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து -12 வோல்ட்டு லைனை பற்ற வைக்கலாம். அடுத்து +12 வோல்ட்டு லைனை பற்ற வைக்கலாம். இப்போ அடுத்து இந்த ஸ்பீக்கர் அவுட்டு நம்ம பற்ற வைக்கணும். இதை பொறுத்தளவுக்கு மோனோ ஆடியோ போடுங்கிறனால கிரவுண்டு வயரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன செய்யணும்னா, வயரை தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் கொடுக்குற பாருங்க, அந்த ஸ்பீக்கர் ப்ளஸ் லைன்லேருந்து எடுக்கிறது. அதாவது இது மோனோ பண்ணியிருக்கனால ஒரு சைடு நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த சைடு தான் மைனஸ் ஸ்பீக்கர் அவுட்டு இப்போ கொடுத்தாச்சு. அடுத்து ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் அவுட்டு நம்ம எடுத்தாச்சு. இது DDA 2030 டியூல் பவர் சப்ளை போர்டு. இப்போ நம்ம இந்த சப்வூஃபர் ஆடியோ போர்டுக்கு சிக்னல் இன்புட் வயரை பற்ற வச்சுக்கலாம். இன்புட்டில் ஒரு ஒயர் மட்டும் நான் பற்ற வச்சுருக்கேன், கிரவுண்டு எடுக்கலை. இப்போ அடுத்து வந்து இந்த போர்டுக்கு தின்னர் போட்டு நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்வூஃபர் ஆடியோ போர்டை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். வயரை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆடியோ போர்டு சிக்னல் இன்புட் வயருக்கு, அதாவது சப்வூஃபர் ஆடியோ இன்புட்டுக்கு நம்ம ஒரு ஓஸ் போட்டு அந்த வயரெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கு லைனு நம்ம வோல்ட்டு லைனை கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிரவுண்டு வயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து -12 வோல்ட் லைனை பற்ற வைக்கிறேன். அதுக்கடுத்து +12 வோல்ட் லைனை பற்ற வைக்கிறேன். இந்த போர்டு வந்து நான் 12 வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், அதனால் 12 வோல்ட் கொடுக்குறேன். போன வீடியோவில் அந்த ஆல்ட்ரேஷன் வீடியோ சொல்லியிருந்தேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு 6 கண்ட்ரோல் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பூராமே 100K ஸ்டீரியோ கண்ட்ரோல் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு பின்னை 2 பின்னு ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு 4 கண்ட்ரோல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த சைடில் இருக்க பின்னை நம்ம கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்வூஃபர் ஆடியோ சிக்னல் வயரை நான் எடுத்துக்கிட்டு இருந்தோம்ல, அதை வந்து நம்ம இந்த கண்ட்ரோலோட சென்டர் பின்னில் பற்ற வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு வயரை எடுத்துக்கிட்டு அந்த வயரை இந்த கண்ட்ரோலோட லெஃப்ட்டு பின்னு சிக்னல் இன்புட்டு பின்னு இருக்குல்ல, அதில் வயரை பற்ற வச்சுக்கிட்டு, இப்போ இந்த 5 சேனல் ஆடியோ போர்ட்லேருந்து ஒரு காமனாக ஒரு கிரவுண்டு வயர் எடுத்தோம்ல, அந்த வயரை அந்த கண்ட்ரோலோட ரைட் சைடு பின்னில் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம் கிரவுண்டு வயரை. இப்போ சப்வூஃபர் கண்ட்ரோல் லைன் வரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். மீதத்தை அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.